என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு பாளையங்கோட்டை தமிழ் முழக்க பேரவையின் 189வது நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய அடியேனின் சிறப்பார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய உரையில் ஏதேனும் பிழை இருப்பின் அதனை பெரியோர்கள் பொறுத்து அருளுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நான் இன்று பேச வந்திருக்கக்கூடிய தலைப்பு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பற்றி பேச வந்திருக்கின்றேன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே முதலில் நம்முடைய நினைவுக்கு வருவது பாடல்கள். இப்பவும் பாடல்கள் வருகின்றது. ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய பாடல்கள்லாம் கேட்குற மாதிரி இருக்கா? ஏதோ சத்தம் மட்டும் தான் வருதே தவிர வரிகள் புரிவதில்லை. ஏன் பாடல்கள் முதல்ல வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது பிறந்த உடனேயே அன்னையினுடைய தாலாட்டம் தான் கேட்கின்றோம். அந்த இசை நமக்கு பிறந்ததிலிருந்தே தொடங்குகின்றது. இப்போ அதன் பொருட்டு நம்ம வளர வளர வேலை செய்யும் போதோ அல்லது அந்த உழைப்பினுடைய களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கோ பாடல்கள் கேட்கின்றோம். இந்த பாடல்கள் எல்லாமே மனிதனுக்கு பொழுதுபோக்காக அமைந்தாலும் கூட முதலில் இயல் இசை நாடகம் என்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி சொன்னா, நாடகங்கள் கச்சேரிகளாக மாறுகின்றது, மேடை கச்சேரிகள் அப்படியெல்லாம் மாறுகின்றது. அதற்கு பின்காலத்தில் திரை வடிவம் பெறுகின்றது. இந்த திரை வடிவம் பெறுகின்ற காலத்தில் நிறைய பாடல்களை புகுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதன் பொருட்டு நிறைய பாடல் ஆசிரியர்கள் தோன்றினார்கள். அப்படி தோன்றியிருந்தாலும் கூட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற ஒருத்தர் கிட்டத்தட்ட 29 வயதில் இறந்த ஒரு மனிதர். 29 வயசு வரைக்கும் தான் இருந்திருக்கிறார். அவர் பாடின பாடல்கள் நிறைய பாடல்கள் சொல்லலாம். இவர் நிறைய அந்த பாடல்கள் எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, வெறும் பொழுதுபோக்கு பாடல்களாக இல்லை, பகுத்தறிவு சிந்தனைகளை அதுக்குள்ள உள்ள புகுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த பாடல்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, கேட்கும்போது ரசிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம அந்த பாடல்களை மறுமுறை கேட்கும் பொழுது சிந்திக்க தூண்டுவதாகவும் இவருடைய பாடல்கள் அமைந்தன. வெள்ள பிள்ளையாரில் எல்லா பகுதியுமே இனிப்பு அப்படிங்கிற மாதிரி இவருடைய பாடல்கள் எல்லாருமே ஆழ்ந்த கருத்துக்களையும் மிகுந்த எழுச்சியும் கொண்டதாக அமைந்தது. இவர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகா அப்படிங்கிற அந்த தாலுகால செங்கப்படுத்தான் காடு அப்படிங்கிற கிராமத்தில் ஏப்ரல் 13ஆம் தேதி 1930ஆம் ஆண்டு அருணாசல கவிராயர் விசாலாட்சி அம்மையாருக்கு மகனாக பிறக்கின்றார். பிறந்ததுக்கு அப்புறம் இவருக்கு பள்ளி படிப்பில் நாட்டம் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, கரிச்சுவடியை மட்டும் படிக்கிறாரு. இவருக்கு ஒரு அண்ணனும் ஒரு சகோதரியும் இருக்கின்றார்கள். அண்ணன் அந்த திண்ணைப்பள்ளியில் படிக்கிறாரு. அதனால அது வரைக்கும் அவர் கூட போய் படிக்கிறாரு. அடிப்படை கல்வியை மட்டும்தான் கற்றுக்கொண்ட அவர் தன்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக தன்னுடைய அண்ணனையே வச்சுக்கிட்டார். இவருடைய அப்பா ஒரு கவிஞர். அதனால அவருடைய அண்ணனுக்கும் இவருக்கும் இளம் வயதிலேயே அந்த கவிதை பாடும் ஆற்றல் இருந்தது. இவர் வாழ்ந்த ஊர் எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, நிறைய நிலவளம் இருந்தது, ஏரி வளம். முதலில் அவர் எழுதக்கூடிய பாடல், ஒரு நாள் என்ன பண்றாரு, வயலை பார்க்க போறாரு. பட்டுக்கோட்டையார் வயலை பார்த்துட்டு வரும்போது வீட்டு பக்கத்துல ஒரு வேப்ப மர நிழல் இருக்கு. அந்த நிழல்ல உட்கார்ந்து ஏரியை பார்க்கிறாரு. அந்த ஏரியில நீர் என்ன செய்கின்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, பொதுவா நம்ம இன்னைக்கும் ரசிக்கிற வழக்கம் உண்டு, யாருக்கெல்லாம் உண்டு அப்படின்னு தெரியல. இன்னைக்கு இருக்க இளம் தலைமுறையினருக்கெல்லாம் அந்த ரசனைகள் தெரிவதில்லை. பெரும்பாலும் தண்ணி ஏரியில் நிரம்பி வழியும் போது அலை, அந்த காற்று வீசும் போது அலைகள் தோன்றுவது போன்ற ஒரு காட்சி அமைப்பு அங்கு உண்டு. அதே மாதிரி சூரிய ஒளி படும் பொழுது அந்த நீர் சிரிப்பது போன்று இருக்கும் அப்படின்னு இவர் சொல்றாரு. அதை என கண்டு மகிழ்ந்தார். தாமரை மலர்கள் தெரியுது. இந்த நேரத்தில் கெண்டை மீன் துள்ளி எழுச்சிது தாமரை இலை மீது நீர் துளியை தெளித்து தலைகீழா குதிக்கின்றது. இந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருந்தவர் ஒரு கவிதை எழுதுகிறார். ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரை ஓரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சே, தூண்டிக்காரன் வரும் நேரமாச்சு, ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சே என்று பாடினார். இந்த முதல் பாட்டிலேயே இவருடைய அந்த வர்க்க எண்ணம், அதே மாதிரி துன்புறுத்தோர் பற்றிய எண்ணம், அவர்களுக்கு சார்பா நிற்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த காலத்திலே அவருக்கு தோன்றிவிட்டது அப்படிங்கிறது தெரிகின்றது. இதே மாதிரி இவர் கிட்டத்தட்ட கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மெல்லாம் என்ன யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, பாடல் மட்டும்தான் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். இல்லை,
இவர் என்ன வேலையெல்லாம் பார்த்துருக்காருன்னு பாருங்க. நான் உண்மையிலே வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு கவிஞராக பரிணாமிப்பது என்பது ஒரு பெரிய விஷயம். என்ன வேலையெல்லாம் பார்த்துருக்கிறாரு? விவசாயியா இருந்திருக்கிறாரு, மாடு மேய்ச்சிருக்கிறாரு, மாட்டு வியாபாரியா இருந்திருக்காங்க, மாம்பழ வியாபாரியா இருந்திருக்கிறாங்க, இட்லி வியாபாரியா இருந்திருக்கிறாங்க, முறுக்கு வியாபாரியா இருந்திருக்காங்க, தேங்காய் வியாபாரியா இருந்திருக்காங்க, தேங்காய் கீற்று அதோட அந்த வியாபாரியா இருந்திருக்காங்க, மீன் நண்டு பிடிக்கின்ற அந்த தொழிலாளியா இருந்திருக்கிறாங்க, அதே மாதிரி உப்பள தொழிலாளியா இருந்திருக்கிறாங்க, மிஷின் டிரைவரா இருந்திருக்கிறாங்க, தண்ணீர் வண்டிக்காரராக இருந்திருக்கிறாங்க, அரசியல்வாதியாகவும் ஒரு சில இடத்துல இருந்திருக்கிறாங்க, பாடகர், நடிகர், நடனக்காரர், கடைசியா தான் இவர் கவிஞர் அப்படிங்கிற அந்த இதை வந்து சொல்றாரு. இவர் விவசாயியா இருந்ததுனால அந்த விவசாய தொழிலினுடைய தன்மைகள் இவருக்கு நல்லாவே தெரிகின்றது. இப்போ அதில் ஏற்படக்கூடிய துன்பங்களோ அல்லது அந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளையும் இவர் தன்னுடைய பாடலில் சொல்றாரு. என்ன பாடல் அப்படின்னு சொல்லி சொன்னா, எனக்கு வந்து இந்த பாடல் எல்லாமே கிட்டத்தட்ட 1960 அந்த மாதிரி வந்ததுனால நிறைய பாடல்கள் வந்து எனக்கு மெட்டுலாம் தெரியல, எனக்கு பாட்டு அது எப்படி பாடணும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரே ஒரு பாட்டை அவர் சொல்றாரு, சும்மா கிடந்த நெல்லை கொத்தி அப்படின்னு ஒரு பாட்டு சொல்றாரு. அதில் அந்த பெண் சொல்லும்போது உழைச்சி என்ன பிரயோஜனம், கையுங்காலும் தான் மிச்சம் அப்படிங்கிற, காடு விளைஞ்ச மச்சான் கையுங்காலும் தான் மிச்சம் அப்படிங்கிற அந்த பாடல் விவசாயியாக இவர் இருந்ததனால் அதில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை புரிந்து கொண்டு இவர் பாடிய ஒரு பாடலாக இருக்கின்றது. நிறைய பாடல்கள், இவருடைய பாடல்கள் முழுவதுமே பொது உடைமை பாடல்களாக இருந்திருக்கின்றது. எந்த இடத்துலையும் ஒரு தனி உடைமையாக பாடல்களாகவோ அல்லது ஒரு காதல் பாடல்கள் இருந்தால் கூட அது எல்லாமே அப்படியே காதல் பாடல்களாக அவர் வந்து காமிக்கல. பெரும்பாலும் பொது உடைமை பாடல்கள் தான் வந்து இவருடைய பாடல்களில் நிறைய இது இருக்கு. இதில் முதல்ல வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்னைக்கு சின்ன பிள்ளையில வந்து நம்ம வந்து முதல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அவன் அமைதியாக இருக்கணும், உடனே ஒரு செல்லத்துக்கு கையில் கொடுத்துட்டு பேசாமல் உட்காரு, செல்லை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ம வச்சுட்டு இருக்கோம். அந்த பிள்ளைங்களுடைய அறிவு மங்கி போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியறது இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் சின்ன குழந்தைகளுக்கு அந்த பயம் என்பது இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவன் ஒரு சிறந்த மனிதனாக வளரணும் அப்படிங்கிறத இவர் வந்து பாடுறாரு பாட்டு. சின்ன பையலை செய்திகளடா, நான் சொல்ல போகும் வார்த்தையை நல்லா எண்ணிப்பாரடா அப்படிங்கிற அந்த தன்மான உணர்ச்சியுடைய ஒரு பாடலை அவர் சொல்றாரு. அதில் சொல்றாரு, மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா, வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த பாடல்ல முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, சின்ன குழந்தைகளை வந்து பயமுறுத்தி வச்சிருக்கோம். ஒரு 2 வயசோ 3 வயசு பிள்ளைங்களோ ஒன்றும் இல்லை. இன்னைக்கு என் வீட்டில் இருக்கக்கூடிய என் பிள்ளையில வந்து 2 வயசு பொண்ணு, அது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ராத்திரி ஆன உடனே ஒரு தலையில ஒரு துண்டத்துக்கு போட்டு பாய், பேய்னு சொல்ல தெரியாது, அதுக்கு உச்சரிக்க தெரியாது, ஆனா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பயமுறுத்துறதுக்காக பேய் அப்படிங்கிறது. ஆனா இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவர் அந்த பாடலை சொல்றாரு. வேப்பமரம் உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உந்தன் வீரத்தை முளையிலே கிள்ளி வைப்பாங்க, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நீ நம்பி விடாதே, நீ வீட்டுக்குள்ளே பயந்து வெம்பி விடாதே அப்படிங்கிற அந்த பாடல்ல அவர் வந்து அந்த சொற்களை சொல்றாரு. வேலையற்ற வீணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பகுத்தறிவு ஒரு சிந்தனையை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு. அதே மாதிரி பெரும்பாலும் குழந்தைகளுக்கான பாடல்களை தான் வந்து முதல்ல சொல்றாரு இவர் வந்து. அதுல 2வது பாடல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, திருடாதே பாப்பா திருடாதே அப்படிங்கிற அந்த பாடல். அதுல அவர் சொல்றாரு, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்குது மறந்து விடாதே, சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்து. வேணா அதுக்கப்புறம் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அதை திருத்தணும் அப்படிங்கிறது முடியாத ஒரு காரியம். அதனாலதான் சொல்லும்போதே சொன்னாங்க, 5இல் வளையாதது 50இல் வளையவே வளையாது அப்படிங்கிற அந்த சொற்றொடர் கூட அதை இது பண்ணி தான் வந்துச்சு. அந்த பாடல் திருடாதே பாப்பா திருடாதே அப்படிங்கிற பாடல் வந்து எதை மையமாக கொண்டு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா, பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறம் சொல்லல் ஆகாது பாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாரதியினுடைய பாடலையும், மெய் சொல்லல் நல்லதப்பா அப்படிங்கிற பாரதிதாசனுடைய பாடலையும் எடுத்துக்கொண்டு தான் பட்டுக்கோட்டையார் தன்னுடைய பாடல்ல திருடாதே பாப்பா திருடாதேங்கிற பாடலை வந்து சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு பாடல், இந்த பாடல் வந்து பெரும்பாலும் இன்னைக்கும் நம்ம இதில் சொல்லும்போது சொல்லக்கூடிய ஒரு பாடல், தூங்காதே தம்பி தூங்காதே அப்படிங்கிற அந்த பாடல்.
அதில் சொல்லும்போது நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே அப்படிங்கிற அந்த பாடலில் அவர் சில இதெல்லாம் சொல்கிறார். போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான், இன்னும் பொறுப்புள்ள மனிதனின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா அப்படிங்கிற அந்த பாடல் நாடோடி மன்னன் அப்படிங்கிற படத்தில் இடம்பெற்றது. 1958 வெளிவந்த அந்த பாடல். அந்த பாடல் இன்றளவும் தூங்காதே தம்பி தூங்காதே, யாராவது தூங்கினா அந்த பாடலை சொல்லுகின்ற வழக்கம் இன்றளவும் இருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நிறைய பாடல்கள் இதை மாதிரி நிறைய பாடல்களை சொல்லியிருக்கிறாரு. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா, இருக்கும் அறிவை மடமை மூடிய இருட்டு உலகமடா, வாழ்வின் எந்த நேரமும் சண்டை ஓயாத முரட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா அப்படிங்கிற இந்த பாடல் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது வழி அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வகையில் சொல்லியிருக்கிறது. நிறைய பாடல்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த பாடல்களினுடைய எப்படி சொல்கிற இந்த பாடல்களினுடைய மெட்டு அப்படிங்கிறது அது அல்லது விதைங்கிறது எனக்கு தெரியலை. இப்படியெல்லாம் பாடல்கள் எழுதின இந்த பட்டுக்கோட்டையார் 29 வயசுல இறந்து போகிறார். 29 வயசு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஏதோ பெரிய நோய் வந்த ஏதோ இல்லை, ஒரு சாதாரண ஒரு ஒற்றை தலைவலி வருகின்றது. ஒற்றை தலைவலி வந்த ஒரு காரணத்தினால அந்த காலத்தில் மருத்துவ வசதி அதிகமாக இல்லை. இப்போ மருத்துவ வசதி இல்லை அப்படிங்கும்போது அந்த ஒற்றை தலைவலி காரணமாக ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் சேர்க்கிறாரு. ஆனால் அங்கே சிகிச்சை பலனின்றி இறந்து போகிறாரு. இவருக்கு மனைவி கௌரவம்மாள் அப்படிங்கிற ஒருத்தர், மகன் குமரவேல் அப்படிங்கிற ஒரே ஒரு மகனும் இருக்கின்றாங்க. ஆனால் இவர் எப்போ இறந்து போகிறாரு அப்படின்னு சொன்னால் திருமணமான 5 வருடத்திலே இறந்து போகிறாரு. இப்போ அவருக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தை அப்போ தான் அந்த பையன் பிறக்கிறான். பையன் சின்ன பையனாக இருக்கும்போதே அவர் இறந்து போகிறாரு. தன்னுடைய 29வது வயது அப்படி 29 வயசு அப்படிங்கும்போது அது எவ்வளோ சிறிய வயது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த வயதில் அவர் இறந்து போகின்ற அப்படி இருந்திருந்தாரு அப்படின்னு சொன்னால் இதை விட நிறைய பாடல்கள். ஏன்னா பெரும்பாலும் இவருடைய பாடல்கள் யாருடைய படங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆர், சிவாஜி. ஏன்னா எம்ஜிஆருடைய பாடல்கள் பெரும்பாலும் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னால் கூட அந்த இடத்துல இவருடைய பாடல்கள் அந்த பகுத்தறிவு சிந்தனைகளை தூண்டுவதற்காக இவர் எழுதிய பாடல்கள் அவருடைய வெற்றிக்கு காரணமாக மட்டும் இல்லை, எம்ஜிஆருடைய வெற்றிக்கு காரணமாக மட்டும் இல்லை, எம்ஜிஆருடைய அரசியல் பிரவேசத்துக்கும் அது ஒரு காரணமாக இருந்தது அப்படிங்கிறத எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பேட்டியில் கூட சொல்கிறாரு. அதே மாதிரி இவர் இறந்து 29வது வயதில் இறந்து போகிறாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பாடல், அந்த பாடலே வெளிவருகிறது. திருடாதே பாப்பா திருடாதே அப்படிங்கிற அந்த பாடல் இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த படம் வெளிவருகின்றது. 1959 தான் வெளிவருகின்றது. இவர் 59 அக்டோபர்லேயே இறந்துருந்தார். அதுக்கப்புறம் டிசம்பரில் தான் அந்த படம் வெளிவருகின்றது. அந்த படம் வெளிவந்த உடனே அந்த பாடலும் பிரபலமாகின்றது. இப்போ அந்த பாடலுக்கு விருது கிடைக்கின்றது. இந்த விருதை அவர் மனைவி என்ன செய்கின்றார், கணவன் இறந்த பிறகு வாங்கிக்கிறார். எவ்வளோ பெரிய அவல நிலைன்னு பாருங்கள். ஒரு 29 வயசில் கணவன் இறந்ததுக்கப்புறம் அந்த பாடல் பிரபலமாகி அதை பற்றி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 29 வயதில் இந்த பட்டுக்கோட்டையார் இறந்து போனதுக்கப்புறம் இன்றளவும் இன்னைக்கு வரைக்கும் இவருடைய பாடல்களை கேட்காத ஆளே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். இன்றைக்கும் பேருந்துகளில் போகும்போது பழைய பாடல்கள் இது பண்ணும்போது பெரும்பாலும் இந்த பாடல்களை கேட்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இதுவரை என்னுடைய உரையை பொறுமை காத்து கேட்டமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.